ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா சிக்கன் குழம்பு. ரொம்ப சிம்பிளான விதத்தில் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 3 தக்காளி, 4 வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கார், ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். சரி, நான் சிக்கன் வந்தோன்னே உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து எங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டே நான் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிட்டேன். பால் போட்டியா? சரி, போட்டு தரேன். ப்ரஷ் பண்ணியா பிரிட்டா? ப்ரஷ் பண்ணியா? பத்தியா? எப்படி கோபுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கோபுறான் பாருங்க. தூரம் போராட்டத்துக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டான். இப்போ வந்து நட்ஸு சாப்பிட போகிறான் பாருங்க. ஒரே போராட்டம் காலையில். ஏண்டா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இவனுங்க நான் இதான் தருவேன். வால்நட்டு, பாதாம், ப்ளூபெர்ரி, ரெட்பெரியா, அதுக்கப்புறம் 2 டேட்ஸு. அதுக்குள்ளே சிக்கன் வந்துச்சு, நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ போய் நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்றத வீடியோ பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சிக்கன் ஃப்ரை பொரித்தேன், அதனால் கொஞ்சோண்டு அந்த எண்ணெய் இருந்தது. அதனால் அதை போட்டு சரி ஒரு சிக்கன் குழம்பு தானே வைக்கிறோம், அதனால தான் அதை ஊற்றிருக்கேன். நீங்கள் நினைக்காதீங்க என்ன எண்ணெய் இந்த கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. வெடிக்குது அந்த எண்ணெய். அதனால் வெங்காயத்தையும் போட்டாச்சு, பட்டை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணோன்னே காட்டுறேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டாச்சு. அப்புறம் தக்காளியும் போட்டுருங்க. போட்டு அது ஒன்றா வதங்கட்டும். அது வதங்கும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இது வதங்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னப்பா? சரி, இன்னும் வதங்கலை, இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா அப்படியே சுருண்டு வரணும். இன்னும் வதங்கலை, வந்தோன்னே காட்டுறேன். இப்போ வதங்கிட்டே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு கல் உப்பு போடலாம். இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுவாங்க. கடாயில் தான் நான் இப்போ வைக்க போகிறேன் சிக்கன் குழம்பு. ஏன்னா குக்கரில் வச்சா அது அந்த குக்கரை வேறு கழுவணும். அதனால் ஒரேடியாக கடாயிலே வச்சிடலாம். வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் போடுறேன், வேறு எதுவுமே போடல. அதே நான் சிக்கனை போட்டு கிளறி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரைக்கிறதுக்காக நான் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் பாதாம், என்னென்ன நட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த 2 தேங்காய் பத்தை போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். நான் காட்டினல உங்கள்கிட்ட அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டா நான் கிண்டிட்டு காட்டுறேன். லைட்டாக கொதி வருது. இப்போது நல்ல கொதி வந்தோன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். கறி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு கறி. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.